உன்னை பாதுகாக்க உன் வாசற்படியில் யார் நிற்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவா, பிசாசா? பிரைஸ் லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்மை பாதுகாக்க வாசற்படியில் யார் வந்து நிற்க வேண்டும்? ஆனா ஆண்டவர் சொல்றார், தேவனா பிசாசா? அதுக்கு முன்னாடி நம்ம வாசற்படியில் யாரெல்லாம் வந்து நிற்பார்கள்? யாரெல்லாம் வந்து நின்று இருப்பார்கள்? என் அன்பு தேவப்பிள்ளை, வாழ்க்கையில கொஞ்சம் தொழுந்துமானால் நம்மளுக்கு நம்ம உறவுகளா இருக்கட்டும், இல்லது கிராமத்தாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம வாசப்படியில் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவார்கள் புத்திமதி. அடுத்து யார் வாசப்படியில் வருவான்? கிளியை கொண்டு வருவான், கிளி ஜோசிக்காரன். அடுத்து யார் வருவான்? வாசப்படியில உடக்கடிக்கிற வருவான், நல்ல காலம் பிறந்திருக்குதுன்னு வருவான். அடுத்து யார் வருவான்? என் அன்பு தேவப்பிள்ளை, மயில் துவகையை ஒருவன் எடுத்துன்னு வருவான். இதெல்லாம் வாசப்படியில் வருகிறது. அடுத்து யார் வருவான்னா, ஏதோ வயிற்றுக்கு இல்லாதவன், ஏழை எளியவன், அம்மா ஏதாவது ஆகாரம் கொடுப்பார்கள் வந்து நிற்பார்கள். இவர்கள் எல்லாம் வாசப்படியில் நிற்பார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை காப்பாற்ற, நம்மளை பாதுகாக்க, பராமரிக்க, ஜீவனை கொடுக்க யார் வந்து வாசப்படியில் நிற்பார்? அன்பு தேவப்பிள்ளைகளே, தேவனா பிசாசா? இன்னைக்கு பிரசங்கமே அதுதான். உன் வாசப்படியில் யார் நின்று கொண்டு இருக்கிறது? இங்க வேதம் இப்படி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசி. சகோதரரே, இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசப்படியில் யார் நின்று இருக்கிறது? எதுக்கு நிற்கிறாரு? அந்த நியாயாதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன் வந்து நிற்கணும்? அவருக்கு வேலை இல்லையா? நீ கொஞ்சம் யோசித்து பாரு. அவருடைய பிள்ளை நீ. வாசப்படியில் வந்து நின்று கொண்டு இருக்கிற, ஐயோ என் பிள்ளைக்கு ஆபத்துக்கு வரக்கூடாது, என் பிள்ளைக்கு சோதனை வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது, ஏதோ ஒரு தீங்கான காரியம் ஒன்று நடந்து இருக்கிறது, என் பிள்ளை அதில் தப்பி வைக்கணும். வாசற்படியில் யார் வந்து நின்று இருக்கிறது பாரு. இது பரிசுத்த நாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாசப்படியில் நிற்கிறாரு. எதுக்கு நிற்பாரு? ஏதாவது உன்னிடத்தில் வந்து அவர்கள் சொன்னார்களே, கிளியை கொண்டு வந்தவர் சொல்லியிருப்பார்கள், மயில் தோகையை கொண்டு வந்தவர்கள் சொல்லியிருப்பார்கள், உடக்கடித்துன்னு வந்து சொல்லியிருப்பார்கள், வேற ஆட்கள் ஏதோ நம்முடைய துயரத்தை கண்டு ஏதோ ஒன்று விசாரித்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் தேவாதி தேவன் நம்முடைய வாசப்படியில் வந்து ஏன் நிற்கிறாரு? கொஞ்சம் புரிஞ்சுக்குமா? ஏன் நின்னாரு தெரியுமா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஏன் நின்னாரு தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒருத்த வந்து படுத்துக்கிறாயா? ஏசப்பா யார் வந்து நின்னாரு தெரியுமா? என் மகளே, அதுக்கு முன்னாடி யார் வந்து அவன் எங்க இருக்கிறான்றது வேதம் சொல்லப்படுகிற ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் எங்க படுத்துங்குது? இப்ப எங்க படுத்துங்குது? பாவம் வாசப்படியில் படுத்துங்குது. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? வாசப்படியில் இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடி வந்து வாசப்படியில பிசாசான படுத்துன்னு இருக்கிறான். அவன் எதுக்கு படுத்துங்கிறான்னா, உன்னை டேமேஜ் பண்ண, அழிக்க, பிரச்சனையை உண்டு பண்ண, சந்தோஷத்தை மாற்றி போட, சமாதானத்தை மாற்றி போட, இன்னல்களை கொண்டு வர, சரீரத்தில் வியாதி கொண்டு வர, நிம்மதியை கெடுக்க, சண்டையை உருவாக்க, பிரச்சனையை உருவாக்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ அழாத ஒரு பிள்ளையா இருந்தாலும் உன்னை அழ வைக்க. அதோடு விட்டுருவானா? உன்னை எங்க சிந்தனை எங்க கொண்டு போறான்? நீ செத்து போகணும். ஆமென், அல்லேலூயா. யாரு வந்து வாசப்படியில் படுத்துக்கிறான் பத்தியா? பாவத்தை இணைந்து பாவத்தோடு படுத்து கொண்டு இருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப சும்மா விடுவாரா நம்ம ஆண்டவர்? ஏமா, அது எவ்வளவு பேர் நல்லவர் பாரியம்மா, எவ்வளவு அன்பானவர் பாரியம்மா. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார். உனக்காக எனக்காக யாராவது ரத்தம் சிந்திருக்கிறார்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்காக எனக்காக வந்து அர்ப்பணித்தார். தேவன் தன் ஒரே ஒரு பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளுக்காக அந்த பாவ கரை போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கணும் ஐயா.
அந்த ரத்தத்தை கொடுக்கிற ஒரே ஒருவர். அப்படிப்பட்டவர் வாசப்படியில் வந்து நின்று கொண்டிருக்கிறாரே, நீ அவரை வெறுத்து விடுகிறாயே. நண்பு தேவப்பிள்ளை, நீ அவரை தேடவில்லையே, நீ அவரை பிடித்து கொள்ளவில்லையே. நம்ம யாரை பிடிக்கிறோம்? நமக்கு எதெல்லாம் வயிறுக்கு பொருத்துமோ, நமக்கு எதெல்லாம் வாய்க்கு ருசியோ அவைகளை தான் கண்டு கழித்து தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் கொடுக்கிறவர் நம்ம விட்டு விடுறோம். பிரியமானவர்களே, வேதநாயகி அப்படி சொல்றார். முன்னாடி யார் படுத்துங்கிறது? பாவம் படுத்துங்கிறது வாசப்படியில. அதுக்கு பின்னாடி யார் நிற்கிறது? இயேசு கிறிஸ்து நிற்கிறார். நல்லா புரிஞ்சுக்கம்மா, ஒவ்வொரு வாசப்படியில் அதுதான் நடந்துனுக்கிறது. நீ நானும் வாசப்படியில் என்ன கட்டி வச்சிருக்கிறோம்? நீ நானும் வாசப்படியில் என்ன கட்டி வச்சிருக்கிறோம்? ஏன் வந்து படுத்தான்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ நானும் வாசப்படியில், நிறைய வாசப்படியில் பாருங்க, கிறிஸ்து பிள்ளைக்கு கூட அதை தான் செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வாசப்படியில் கட்டை, தானியம், அதுக்கப்புறம் தகடு, ஒரு கிறுக்கி வச்சிருக்கு பத்தியா தகடு, அது உனக்கு எனக்கு யாருக்கும் தெரியாது அந்த எழுத்து, அதை எடுத்து கட்டி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சி பழம் கட்டி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன, கட்டிய முட்டை ஏதோ ஒன்று கட்டி வச்சிருப்பான். நீ அது போய் பாரு, ஒவ்வொரு வீட்டாண்ட அது தொங்கின்னு இருக்கும். அது உன்னை காப்பாத்துது. எது கட்டி வச்சுக்குது? எதுக்கு தெரியுமா? இது பிசாசு வீடு. நான் வீடு அங்க அடியாடலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப யார் வந்து அங்க படுப்பான்? அதுக்கு சொந்தக்காரர் தான் வந்து படுத்துக்கிறான். உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியல? நிறைய பேருக்கு புரியல. அது ஏதோ வாழ்ந்துன்னு இருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் இன்பமா இருக்குது, ஏதோ ஆகாரம் கிடைக்குது, ஏதோ திருப்தியா இருக்குது, போட்டோ இப்படியே கொஞ்சம் காலம் ஓட்டிடலான்னு ஓட்டிங்கிறியா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, உனக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, காலத்தை கொடுத்திருக்கிறாரு, நாட்களை கொடுத்திருக்கிறாரு. ஏன் கொடுத்தாரு தெரியுமா? எத்தனையோ பேருக்கு ஜீவன் இல்லை. 18 பேரு என் அன்பு தேவ பிள்ளைகளை இங்கே கன்னிகை பேரூர்ல மறித்து விட்டார்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, விஷ வாழ்வு தாக்கி நீ 18 பேர் நாளைக்கு என்னவோ? அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, வயிற்று பிழைப்புக்காக போனவர்கள் நீ நான் அதுக்கு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. 2 பேர் நிற்கிறார்கள். ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லப்படுது. பிரியமானவர்களே, ஏன் வந்து நம்ம வீட்டா நிற்கணும்? ஏன் வந்து நிற்கணும்? ஆண்டவர் நல்ல பாருங்க, நமக்கு ஒரு ஆபத்து நடக்கின்ற போது, நமக்கு ஒரு குறைச்சல் ஏற்படுகின்ற போது ஆண்டவர் வந்து நின்னுறாரு. இப்ப ஆண்டவர் வந்து நிற்கின்ற போது பிசாசம் வந்து நின்னார். நல்லா புரியுதா பாருங்க, பிசாசம் வந்து நிற்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ன இவன் என் பிள்ளை வீட்டான் வந்து நின்று இருக்கிறான்னு சாக்காயிராரு. என் பிள்ளை நீதிமானாச்சே. ஆண்டவர் பாரு, நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாரு. இவன் வந்தானா அந்த வீட்டை சும்மா விட்டுட்டு போக மாட்டான். அந்த பிள்ளைங்க நிம்மதி எழுந்துடும், சந்தோஷத்தை எழுந்துடும், சமாதானத்தை எழுந்துடும், எல்லாவற்றையும் எழுந்துடும், ஜீவனை கூட எழுந்துடும். இவன் விட மாட்டான். ஆண்டவர் பாரு, முன்னெச்சரிக்கை வந்து நின்றாரு. பிசாசம் வந்து நின்றுட்டான். பார்த்துக்கலாம், தேவனா நானா பார்த்துக்கலான்னு வந்துக்கிறான். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நீ எங்கந்திரா வர கேட்கிறாரு. இங்க என்னடா வேலை? அவன் சொல்றான், ஆண்டவர் பார்த்து சொல்றான், பூமி எங்கே உலாவி கொண்டு வருகிறேன். சரி, உலாவி கொண்டு வருகிறேன். இவன் யார் தெரிய மாட்டான்? இவன் சன்மார்க்கன், நீதிமான், இவன் எனக்கு பயப்படுறவன், இவன் உத்தமன்றார் ஆண்டவர். இங்க ஏன்டா உனக்கு வேலை? உன்னை பத்தி என்னை பத்தி சர்டிபிகேட் தராரு பாரு ஆண்டவர் பிசாசுக்கு. என் ஆண்டு அவன் சொல்றான், என் அன்பு தேவ பிள்ளைகளை நீ எடுத்து நீயே வாசி, உனக்கு புரியும். யோபு 1வது அதிகாரம் எடுத்துக்க. யோபு 1வது அதிகாரம் 7 வாசி. இப்ப பாரு, கர்த்தர் சாத்தானை பார்த்து அருமையா கேட்காரு, நீ எங்க வர? நீ எங்க வருகிற? பூமி எங்க உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன். வாசிக்கிட்டு வா. கர்த்தர் சாத்தானை நோக்கி, ஆண்டவர் பாரு என்ன மாதிரி பாசம், ஏன் தாச, என் பிள்ளை, என் மகள். ஆமென், அல்லேலூயா. என்னமா என்ன தேசத்தில் சொல்லுவார்கள், கள்ள பறித்தியா, நடவு நட்டியா, நாத்தி அடித்தியா, கஞ்சி அடித்தியா சொல்றாங்க இல்லையா? என்ன தேவ பிள்ளைகள, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் வந்து என் பிள்ளைன்றார், என் தாச. வாசி, என் தாசனாகி யோபின் மீது கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சர்டிபிகேட் தராப்பார், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் இப்படி பட்டவன்டா, அவன் எனக்கு பயப்படுறவன்டா. உடனே பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்றான், பயப்படுவான். ஏன் பயப்படுவான்? அவனுக்கு நீ கொடுத்திருக்கிற, ஆசீர்வதித்திருக்கிற, அவன் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதித்திருக்கிற, அவன் வீட்டை சுற்றி வேலி அடித்துக்கிற, பின்ன உனக்கு பயப்படுவான். அவன் பேசுறான் பாருமா,
அதனால்தான் உனக்கு பயப்படுறான். ஆனா உன் கையை நீட்டி அவன் சந்தோஷமா எதெல்லாம் ஜீவிக்கிறான் அதை தொடு பார்க்கலான்றான் பிசாசு. டேமேஜ் பண்ணு, உன்னை தூசிக்கிறானா இல்லையா? எப்படி கேட்கிறான் பாரு. என் அன்பு தேவைப்பில் நிறைய விசுவாசிகள் எனக்கு பின்வாங்கி போறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? விசுவாசத்தை தொலைக்கிறது காரணம் என்ன? விசுவாசத்தோட ஐக்கியமாவது காரணம் என்ன? மனமான போக்கில் வாழ்றது காரணம் என்ன? ஆண்டவர் பெரிய காரியத்தை சொல்றார். என் அன்பு தேவைப்பிள்ளைகள் அவன் சொல்றான் பாரு, கையை நீட்டி அவன் எதுவெல்லாம் இன்பமா நினைக்கிறானோ, எதெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அதெல்லாம் கையை நீட்டி தொடு பார்க்கலாம், அதெல்லாம் டேமேஜ் ஆகட்டும். அதே மனுஷன் உன் முகத்துக்கு முன்னாடி உன்னை தூசிக்கிறானா இல்லையா பார்க்கலாம். நான் சவால் போடுறான். ஆண்டவர் மெதுவா அவனை பார்த்து சொன்னார், என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, எல்லாம் உன் கையில் இருக்குது. ஆண்டவர் கேட்கிறார் பார், அவனை பார்த்து சொல்ற, எல்லாம் உன் கையில் இருக்குது, எல்லாத்தையும் நீ தொட்டுக்கோ, ஆனா அவன் ஜீவன் மீது மட்டும் கையை வைக்காத. கலந்துட்டார் ஆண்டவர். தொட்டுக்கடா பார்க்கலாம். நீ என்ன பண்ண? அழிச்சிட்டா, அவன் அழிஞ்சிட்டா, அவன் ஆசீர்வாதம் எழுதட்டா, உடனே ஆண்டவரை பார்த்து கண்ணு இல்லையா மூக்கு இல்லையான்னு சொல்றான பார்க்கலாம். நம்மளால அப்படிதான் சொல்றோம், ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, ஆண்டவருக்கு மூக்கு இல்லை, ஆண்டவருக்கு காது இல்லை, வாய் இல்லைன்னு. நீங்க சவால் போடுறாரு பாரு, நீ அழிச்சிக்கிடா, அவன் எப்படி இருக்கிறான் பார்த்துக்கலான்னு போயிட்டாரு. அழிச்சானா இல்லையாம்மா? 10 பிள்ளை செல்வங்களை அழிச்சானா இல்லையா? ஆடு மாடுகள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள். என் அன்பு தேவப்பள்ளிகளே, 7 குமாரர், 3 குமாரத்திகள், ஏகப்பட்ட மாடி வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப தூசித்தானா? நீங்க சொல்லுமா, தூசித்தானா? ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை நீ அழிச்சுக்கிட்டா. என் அன்பு தேவப்பள்ளியில அவன் ஒருபோதும் எனக்கு பயந்திருக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் தன் மனைவியே வந்து அவன் இடத்தில் பகிர்ந்து கொள்கின்ற போது கூட, ஏண்டப்பாவி இன்னும் அந்த தேவன் மீது இவ்வளவு பாசம் வச்சு அன்பு வைத்து இவரே ஏண்டா நீ நாடி இவனை துதித்து கொண்டு இருக்கிற, அவளை தூசித்து ஜீவனை விட்டுலாம் வேண்டாம். அதுக்கு அழகா சொன்னான், என் அன்பு தேவப்பள்ளியிலே, பைத்தியக்காரி பேசுற போல பேசுறியே. கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்துக்கினா, கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தல. நீ ஒன்று சொல்லி, இப்போ உன்னையும் என்னையும் யாராவது வந்து ஒரு விவகாரத்தில் கேட்டா நீ நான் என்ன சொல்லணும் தெரியுமா? மறுதளிச்சிடுவான். ஏமா நீ கிறிஸ்து பிள்ளையா? ஒரு படி அரிசிக்கு 100 ரூபாய்க்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்க, நீ கிறிஸ்து பிள்ளையாம்மா? இல்ல இல்ல, நாங்க பூர்வீக இந்து. எதுக்கு எதுக்கு படி அரிசி 100 ரூபாய்க்கு நீ நானும் எங்க யாருக்கு வித்துடுறோம் பாரு நம்ம விசுவாசத்தை. என்ன தலையை எடுத்துருவானா? அதை விட மகிமையா கொடுப்பாரு ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நம்ம விசுவாசம் எங்க இருக்குது பாரு. நீ ஒன்னும் யோசித்து பாரு, எந்த இடத்துல எல்லாம் நீ வந்து நம்ம விட்டு கொடுத்து இருக்கிறோம் ஆண்டவரை. இன்னைக்கு யாரெல்லாம் விட்டு கொடுத்து இருக்கிறாங்க பாரு. இந்த பரிசுத்த நாள் யாரெல்லாம் விட்டு கொடுத்து இருக்கிறாங்க பிசாசுக்கு? நீ கொஞ்சம் யோசித்து பாரு. வராதவுடைய நிலைமெல்லாம் பாருங்க, அடகு வச்சிருக்கிறாங்க இந்த நாள். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு காலம் போய் இருக்குது, சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. வேதத்தின் நாயகம் அப்படி சொல்லப்படுகின்ற எச்சரிக்கிறாரு, எல்லாவற்றையும் அழிந்து போன போது கூட நீதிமானாய் அவன் காணப்பட்டான், எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்துட்டாரு. கொஞ்சம் யோசித்து பத்தியா? என் அன்பு தேவப்பள்ளி 42வது அதிகாரத்தில் எல்லாவற்றையும் கடைசியில் கொடுக்கிறார், திருப்பி இரட்டிப்பாய் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எப்படி 10 பிள்ளை பெற்ற அதே மகள் 10 குமாரனை அதே போல பெற்றெடுத்தார். நீ கொஞ்சம் யோசித்து, இது ஆசீர்வாதமா இருக்கலாம். 7,000 ஆடுக்கு 16,000 கொடுத்தாரு, 3,000க்கு 6,000 கொடுத்தாரு, 500க்கு 1000 கொடுத்தாரு. இது எப்படி? இது எப்படி? நண்பு தேவைப்பிள்ளை, எல்லா ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது புரிஞ்சுக்கோ. நீ நானும் கொஞ்சம் பலவன் அடைந்தா கூட விசுவாசத்தை விட்டுடுறோம். ஆனா ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லப்படுகிறது பிள்ளைகளே. வெளிப்படுத்திய சுவிசேஷம் நம்மளுக்கு முன்னா என்ன படுத்துங்குது? எங்க படுத்துங்குது? அதை நீ விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்து எங்க நிற்கிறாரு? வாசப்படியில் நிற்கிறாரு. நமக்கு முன்னாடி பாவம் படுத்து நிற்குது, இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தா தெரியுமா? என் மகளே, உனக்கு முன்னாடி ஒருவன் படுத்துன்னு இருக்கிறான், நீ எப்போது வெளியே தான் வந்து ஆகணும். உன் கதையை முடிச்சிடுவான், உன் சந்தோஷத்தை எழுந்துருவ, சமாதானத்தை எழுந்துருவ. இந்த பூமியில உனக்கு ஒரு ஆயுசை வச்சுக்கிறேன், ஒரு கிஃப்ட் வச்சுக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நீ இழந்துருவ. அதனால தான் நான் வந்து வாசப்படியில் நின்று உன் கதவை தட்டுறேன். வெளிப்படுத்திய சுவிசேஷம் 3:20 வாசி. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுக்கிறேன். ஏன் தட்டுறாரு?
ஏன் தட்ட அப்புறப்பட்ட வயிறு வைடூரி மனமா கோமேதமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கொஞ்சம் யோசித்து பாரு. தட்டுறாரு ஆண்டவர். ஏன் தெரியுமா? வாசுபடியில் ஒன்று படுத்து இருக்குதுடா சகோதரா, வாசுபடியில் ஒன்று படுத்து இருக்குது சகோதரியே, நீ கதவை திற, நான் வரணும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் வந்து பிரவேசிப்பேன். என்ன மாதிரி சொல்ற? நீ கதவை திறக்க மாட்டேன்ற. பரிசுத்த நாளா? இன்னொரு வாரம் பார்த்துக்கலாம், இன்னொரு மாசம் பார்த்துக்கலாம். ஆண்டோடைய சத்தியமா அடுத்த வாரம் கேட்டுக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ கொஞ்சம் யோசிப்பாரு. நீ நான் எங்கெல்லாம் மிஸ் பண்ற பாரு தேவனுடைய காரியத்தை. ஏன் தட்டினாரு புரிஞ்சுக்கோ. நம்ம உறவுகள் தட்டினா ஏதோ ஒன்று கேட்க வந்திருக்கிறார்கள். சொந்தங்கள் தட்டினா ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். நண்பர்கள் தட்டினா ஏதோ ஒரு புத்திமதி சொல்ல வந்திருக்கிறார்கள். யாரோ ஒருத்தர் தட்டினா ஏதோ ஒரு வயிற்றுக்காக கேட்க வந்திருக்கிறார்கள். ஆனால் இறைவன் தட்டுறாரு. எதுக்கு தட்டுறாரு கதவை என்பதை நீ புரிஞ்சுக்கொள். வேதம் இப்படி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. அவன் தட்டிட்டு சொல்றாரு, நீ திறக்க மாட்டேன்ற. அவர் தட்டிட்டு சொல்றாரு, நீ திறக்க மாட்டேன்ற. மகளே, உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன் நானு. இந்த பணியெல்லாம் என் மீது கொட்டி கொண்டு இருக்கிறது, தூரல் என் மேல போட்டுட்டு இருக்கிறது. நீ கதவே திறக்க மாட்டேன்றியே. உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டு. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டு. கேட்டவ திறக்கணுமா இல்லையா? ஏமா இன்னைக்கு என்ன நாளுமா? இல்ல சொல்லு, என்ன நாள்? நம்ம எங்க இருக்கணும்? வாழ்வாதாரத்தை ஒருத்தன் போயிட்டு வாசப்படியில் படுத்துனுக்குறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் அவன்றதை உனக்கு ஆண்டவர் விளக்கினாரு. வேதவாசனம் இப்படி சொல்லப்படுகிறது. வேதத்தின் நாயகன் இப்படி சொல்றாரு. என் அன்பு பிரியமானவர்களே, ஒருவன் வாசப்படியில் படுத்துக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். என்ன கூப்பிடுறாரு? நமக்கு ஒரு 4 பேர் வச்சுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு 4 பேர் வச்சுக்கிறார். என்ன அன்பான பெயர்கள் வச்சிருக்கிறார் பாரு. நீ நான் கூப்பிடுறோம் அந்த பெயர்கள் கிடையாது. அவர் கூப்பிடுறாரு பாரு, என் சகோதரியே. இவன் என்னம்மா கூப்பிட்டாரு? சத்தத்தை கேட்ட கதை திறக்கணுமா இல்லையா? அவர் என்னன்னு கூப்பிடுறாரு? என் சகோதரியே. அடுத்து கூப்பிடுறாரு. என்னம்மா கூப்பிட்டாரு? எல்லாம் வாயத்தன்னு சொல்லுங்க. என்ன கூப்பிட்டாரு? என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நினைந்திருக்குது என்ற. ஐயோ ஐயோ, யாரை காப்பாத்த வந்தார்? சகோதரா, என் சகோதரியே, இது தேவனுடைய நாள் அல்லவா? நீ கேட்கறதுனால எனக்கு ஏதாவது ஒன்று வரப்போதா? நீ கேட்காதனால எனக்கு ஏதாவது ஒன்று எழுந்துட்டு போடனா? இல்லை, உன் வாழ்வாதாரத்தை பலப்படுத்திக்கிறது தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கிறாரு, உபதேசித்துக் கொண்டு இருக்கிறாரு. சகோதரா, நீ ஏதோ ஒரு காரியத்தில் நினைச்சு நீ போயின்னு வந்துன்னு இருக்கிற, இது ஜாலியான இருக்குதுன்னு நினைக்கிற. ஆனா என்ன இருக்கு தெரியுமா? வாசுப்படியில் படுத்து கொண்டிருக்கிறான். உன் பாவம் வாசுப்படியில் படுத்து கொள்ளும். நீ விடங்களானோ அது விலகாது. வேதத்தின் நாயகன் எப்படி சொல்லப்படுகின்ற பிரியமானவர்களே, நம்மளுக்கு அருமையான ஒரு பெயர்களை வைத்து கூப்பிடுகிறாரு பாருங்க. எதுக்கு கூப்பிட்டாரு? எந்த தெய்வமாவது வந்து கூப்பிட்டுதான்? அவனை தெரிஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் பக்தன் என்னன்னா. அதுக்கப்புறம் வேற பேர் எது எனக்கு தான்மா? சொல்லுமா டீச்சர், சொல்லு, என்ன பேருமா? என் ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு பாரு. எவ்வளோ பாசம் வச்சிருந்தா. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே. ஏன் புறாவை? எல்லா பறவைகளுக்கும் சொல்லி இந்த புறாவை கூப்பிட்டாரு. எல்லாவற்றுக்கும் பிச்சை இருக்கும். இந்த பறவைக்கு மாத்திரம், புறாவுக்கு மாத்திரம் பிச்சை இருக்காது. அதனால்தான் பரிசுத்தானவர் ஞானஸ்தானம் யோர்தானிலே அவர் கரையறுக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அதுல பிச்சை இருக்காது. இங்க வேதம் சொல்லப்படி என்ன மாதிரி டேஸ்டா உன்னை என்ன கூப்பிடுறாரு பாரு. நான் நினைறேமா, பாவம் வந்து வாசப்படியில் படுத்துன்னு இருக்குதே, உன்னை கொண்டுடுமே, கதவை திற.